அங்கங்க கடிச்சே தின்னுருவாங்க. அடிக்க மாட்டாத ஆளுக்கு விக்க ஆட்டம் இருக்கு. நான் போனா அழைத்து கொண்டு வரலாமா? என் பேர் ராசிக்கு எப்படி இருக்குது பாரு. ஏன்னா சகாதேவ சாஸ்திரம் தெரிஞ்சுவேன். சொல்லு போட்டா அண்ணா. நீ சென்றா கண்டிப்பா வெல்ல முடியாது. முடியாதா? ஆமா. அர்ஜுனனுக்கு பார், நீ பூனையாகவும் அவர்கள் சிங்கமாகவும் இருக்காங்க. என்ன கிருமும் அவங்க சிங்கமா? உன்னுடைய பேராசிக்கு நீ பூனையாகவும் அவர்கள் சிங்கமாக இருக்காங்க. மானா சாமி வாயவே புடிங்கிடுவாங்க மானா. வேற யாரு? அர்ஜுனன் போனால் அவனும் ஆய் அழித்து பாரு. அர்ஜுனா அவன் நாகமாகவும் அவர்கள் கீரியாகவும் இருக்காங்க. அவங்களா அர்ஜுனாலே அதுவும் ஆகாது. கண்டிப்பா முடியாது. சரி சகாதேவா என் பேராசி போனா அந்த ரெண்டு பெண்களை ஜெயம் பெற்று உன் அண்ணன் அரசின் வருவா பாரு. செத்த பாடுறா பாட்டி பொருத்தமாக்குதுன்னு சொல்லி சொல்லடா சாமி. அவராவது போட்டோம். ஆண்டவரே கண்டிப்பா நீ சென்றாலும் கண்டிப்பா முடியாது. நல்ல முடியாது. என்னாலே ஆகாது. கண்டிப்பா முடியாது. பகவானாலே முடியாதா? ஆமா. நகுலனால பாரு அண்ணா அவனாலே முடியாது. சாஸ்திரம் கட்டக்கூடிய தாங்கள் ஊராசிக்கு உனக்கு அண்ணா கண்டிப்பாக என் பேராசிக்கு அவனுக்கு என்னடா இது பெரிய கன்றாவியா? யாருமே போக முடியாது. யார் போனால் வென்று வரலாம். அண்ணா நம்ம தங்க இருக்கல்லவா சிவனந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய போர் மன்னனுடைய மனைவி நமது தங்கை சங்குவதி. நம்ம சங்குவதி? ஆமா. நம்ம தங்கச்சி? ஆமா. அவர் புகழுடன் விளங்கக்கூடிய அல்லிமுத்து. அல்லிமுத்து சென்றால் மட்டுமே அல்லிமுத்து பிறக்க ஆரவள்ளி பட்டணம் அழியும் இருக்குது. அடி சக்கண்ணா, நான் கடைசியில எங்க தங்கச்சி கிட்ட தாங்க இது வேலை. அப்ப என் தங்கச்சி மகன் வந்தா வேலை முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக. சரி, இதுல ஒரு சிக்கல் மாமா. கல்யாணம் பண்ணது பண்ணோம், வளர்ந்தது பூரா அங்க கூட தான் வளர்ந்தா. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணத்துல இதுல ஒரு கொக்கிக்குது. சங்குவதி கல்யாணத்துக்கு பீமசேனா விறகு கொண்டு போனோமே. அந்த விறக கொண்டு போய் மதில் மேல சாக்கும் போது மதிலே இடிஞ்சு விழுந்து போச்சு. அப்பேறுபட்ட வீர காரம் அடைச்சவன் சங்குவதி மேல பாசம் உள்ளவன் பீம. இத வச்சு அள்ளி முத்த கடத்திடலாம். பிறக்காது அங்கோதை பிறந்திருக்கிறது. இவ்வளவு நாட்களாக தெரியாத சிக்கல் பட்டு காலகத்தில் இருந்தோம். அதனால போய் இதுல தாய்மார்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும். ஏம்மா, பங்காளிகளுக்கு எங்களுக்கு சண்டை வந்துச்சு. நான் எங்க தங்கச்சியை கட்டி கொடுத்தது உண்மை. சங்கோதிய போரு மன்னனுக்கு கட்டி கொடுத்தோம். சிவனந்தாபுரியிலே வாழுகிற போரு மன்னனுக்கு என்னுடைய தங்கையாகிய சங்குவதியை கட்டி கொடுத்தோம். இதுல என்ன ஒரு சிக்கல்னா, அவன் எங்களை கொள்ளணும்னு இந்த மண்ணு மேல ஆசை வச்சுன்னு எங்களுக்கு அவங்களுக்கு தகராறு. இந்த தகராறுலயே எங்க காலம் பூரா போயிருச்சு. கட்டி கொடுத்த தங்கச்சி போய் நாங்க பார்க்கவே இல்லை. ஒரு பையன் பிறந்துக்கிறான்னு சொன்னாங்க. அப்பயே அந்த பையன் எப்படி இருப்பான் ஏது இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. நாம போனா அவங்க எங்க காலை புடிச்சின்னு அழுவாளோ இல்ல என்ன பண்ணுவாளோ தெரியாது. எப்படியும் அவளுக்கு ஐச வச்சு அவன் மகனை கடத்துறது எங்க வேலையாக்குது போனாங்க. அப்ப எங்க தங்கச்சி மகனை எப்படி கொண்டாடுறதுன்றதுதான் பிரச்சனை. அண்ணன் வரல இருந்து 2 அழு கூட தான் செய்வா. கொஞ்சம் அப்படி இப்படி பரவாயில்லையம்மா, கொஞ்சம் கம்னூர் சாமி இந்த மாதிரி பங்காளி சண்டை நாங்கெல்லாம் செத்து போயிட்டு கூட இருப்போம். இப்ப என்னமோ வந்து நிக்கிறது சந்தோஷப்படு அப்படின்னாக்கா ஒரு உடன்பிறப்பு கேட்காத போயிருவாளா? அதனால மாமா சிவனந்தாபுரி செல்ல வேண்டும். உண்மையா? சிவனந்தாபுரி சென்று இன்னைக்கு கொஞ்சம் மென்ன நெல்லு சாமி. என் முகத்தை பார்த்த உடனே அழுவாயாகமா. நீ முன்ன நின்னா தான் சரிப்பா. அப்பாரமா ஒன்ன வந்து அவளுக்கு தெம்ப ஊட்டி அவ சிரிக்கிற நேரத்துல ஒன்ன வந்துக்கிறான்னு காட்டினா அதுக்கு பிறகு அள்ளிமுத்த கூட்டின்னு வந்துருவோமா? தர்மா, உன் தங்கை மகனை அள்ளிமுத்து நம்மளை பார்த்த உடனே கட்டாயம் வருவாரு, நிக்கலாம் மாட்டாரு. அதனால சிவனந்தாபுரி செல்ல வேண்டும். சிவனந்தாபுரி சென்று போர் மன்னன் அரவணை தேடிச்ச போகணும். சரி, போகலாமா? கிளம்பு. தங்கச்சி மகன்
தர்மா, இதான் சிவனந்தாபுரி நுழைவாயிலா? இதுதான் எல்லையில் வந்திருக்கிறோம். இரவு நேரமாக இருக்கிறது. அதனால் பெண் மக்கள் விடிய காலையிலே குடத்தை எடுத்துட்டு குளத்துக்கு தண்ணிக்கு வருவாங்க. சரி, வந்த உடனே சங்குவாதி யார் என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. தெரியாது. அதனால சற்று தமரலாம். பெண் மக்கள் குடத்தை எடுத்து குளத்துக்கு வந்த உடனே கரெக்டா காட்டி கொடுக்கறேன். நேரம் சங்கோதி வீட்டுக்கா போறோம். சரி, பேசுறோம். நேரம் அள்ளிமுத்து அழைச்சின்னு வரோம் தங்கச்சி மகனை. சரி, அழைச்சிட்டு வந்த உடனே நேரான நேர்களுக்கு நெல்லூர் வட்டணம் சென்று உன் அண்ணாவாய சகாதேவனத்தில் அந்தர பருவம் இருந்ததெல்லாம் அதை கொடுக்கிறோம். அவன் வந்த பின்னாடி பேசிக்கலாம். போடு போடு. Yeah.